ஓம் விராட் சுப்பிரமணிய நமக. திருச்சி மாவட்டம் தமிழ்நாடு விஸ்வகர்ம பாதுகாப்பு இளைஞர் கூட்டமைப்பின் சார்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை விஸ்வகர்ம சமுதாய மக்களின் மனதை புண்படும் வகையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியதை கண்டித்து ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்டம் மாநில தலைவர் மணிகண்டன் தலைமையில் நடைபெறுகிறது. ஓம் விராட் சுப்பிரமணிய நமக. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நிர்மலா சீதாராமனை கண்டிக்கின்றோம். மத்திய நிதியமைச்சரை கண்டிக்கின்றோம். திரும்ப பெறுங்கள் திரும்ப பெறுங்கள் திரும்ப பெறுங்கள் திரும்ப பெறுங்கள். விஸ்வகர்மாவை பற்றி பேசிய வார்த்தையை திரும்ப பெறுங்கள். மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு. 18 ஜாதியினரை ஒன்றா சேர்க்காதே. விஸ்வகர்மாவை இழிவுபடுத்திய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பதவியை நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் நீக்க வேண்டும். வணக்கம். தமிழ்நாடு விஸ்வகர்மா பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக இன்று திருச்சி மாவட்டம் ஒட்டவத்தலையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் திரு பரிவனம் அவருடைய ஸ்ரீதர் பிளைவுட் கடை திறப்பு விழாவை முன்னிட்டு இங்கு இந்த மாவட்ட கிளை சங்கங்கள் உருவாக்கப்பட்டு நம்முடைய விஸ்வகர்மாவையும் விஸ்வகர்மா செய்யக்கூடிய ஐந்தொழிலையும் இழிவுபடுத்தி பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு வாய் வந்ததுன்ற காரணத்தினால விஸ்வகர்மா என்றால் 18 ஜாதியினரையும் அழைக்கப்படுவார்கள், 18 தொழில் செய்கிறவர்களையும் அழைக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளீர்கள். தயவுசெய்து புரிந்து கொண்டு பேசுங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்குகிற ஓட்டு எல்லாமே விஸ்வகர்மா ஓட்டு தான் இருக்கும், ஒரு 80%. அதை புரிந்து கொண்டு இந்த பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழகத்தில் நாங்கள் தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தி உள்ளோம். ஆனாக்கா அதற்குண்டான எந்தவித நடவடிக்கையும் மத்திய அரசாங்கம் எடுக்கவில்லை. காரணம் என்னென்னா, நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்று ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் மற்றும் மாநில நிர்வாகி அவர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம். இந்த எங்களுடைய ஐந்தொழிலாளருக்கு குலதெய்வமான விஸ்வகர்மாவை, எங் குலதெய்வத்தை இழிவாக பேசிய மத்திய அமைச்சரை எங்களிடம் எங்கள் சமுதாயத்துக்கு வருத்தம் தெரிவித்து அந்த வார்த்தையை திரும்பி பெறும் வரைக்கும் தமிழகம் முழுக்க, ஒரு பகுதியில் தமிழகம் முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் வருங்காலங்களில் 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு, ஏன்னா நீங்கள் ஏதோ எலெக்ஷன் வருது, நான் இதுக்கு பேசணுன்றதுனால